Alhamdulillah Rabbil Alameen. Wassalatu wassalamu ala rasulihil kareem wa ala alihi wa barik wa sallim. Wa qala Allahu ta'ala fil Qur'anil Majid wal Qur'anil Hakim. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alladhina yuqimus salata wa yutuz zakata وهم بالآخرة يوقنون صدق الله العلي العليم وصدق رسوله الكريم. புகழும் புகழ்ச்சியும் மிக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு சூரா லுக்மான். சூரா லுக்மான் குர்ஆனிலே 31வது சூறாவாக இருக்கிறது. இந்த சூரா லுக்மானிலே அடியார்களுக்கு அல்லாஹ் சில உபதேசங்களை செய்கின்றான். அந்த உபதேசங்கள் மிக அவசியமானது, மிக முக்கியமானது. அல்லாஹ் அப்படி என்ன அதிலே கூறுகிறான்? சூரா லுக்மான் என்பது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறக்கூடிய வார்த்தைகள். லுக்மான் என்பது லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனாருக்கு கூறிய நல்ல உபதேசங்கள் இங்கு மீண்டும் நினைவூட்டப்படுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பெருமானார் காலத்திலிருந்து எத்தனையோ 1000 வருடங்களுக்கு முன்பாக அந்த அரபு தீபகற்பத்திலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவர் நல்லடியார், அல்லாஹ்வின் ஞானம் பெற்றவர். அவருடைய நல்ல உபதேசங்கள் அவசியமானது, முக்கியமானது என்பதாக மீண்டும் இறைவன் பெருமானாரின் மூலியமாக முழு உலகிற்கும் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். இன்னைக்கு எப்படி தொட்டியத்தில் எடுத்துரைக்கப்பட போகிறதோ அதுபோன்று முழு உலகத்திற்கும் அல்லாஹ் எடுத்துரைக்கப் போகிறான். கனியமானவர்களே, அப்படி என்ன அல்லாஹ் கூறுகிறான்? அலிஃப் லாம் மீம். அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான். அலிஃப் லாம் மீம் தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம். இந்த குர்ஆன் இருக்கின்றதே முழுக்க முழுக்க ஞானம் நிறைந்த வசனங்களாகும். ஹுதம் வ ரஹ்மத்துல் லில் முஹ்ஸினீன். இந்த ஞானம், இந்த வசனங்கள் எல்லாம் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால், நன்மை செய்பவர்களுக்கு பயனளிக்கும். யாருக்கு பயனளிக்கும்? நன்மை நாடக்கூடியவர்களுக்கு. நன்மால் பிறருக்கு நன்மை நடந்து விடாதா என்று சிந்திக்கக்கூடியவர்கள், சுயநல புத்தி உடையவர்களுக்கு இந்த சிந்தனை வராது. சதா அடுத்தவனை துன்புறுத்த வேண்டும், எனக்கு ஏதோ அல்லாஹ் சில செல்வங்களை கொடுத்திருக்கிறான் என்பதாக அந்த மமதையில் சைத்தானியத்து பிடித்து அலையக்கூடியவர்களுக்கு இந்த சிந்தனை வராது. அடுத்தவர் நல்லா இருக்கணும், ஏதோ ஒரு தன்னால் முடிந்த ஏதோ ஒரு அவர் பார்க்கக்கூடிய கண்ணில் பார்க்கக்கூடிய அனைத்தையும் நலவாக மாற்றுவார், பாக்கியவாசாலி. அல்லாஹ் கூறுகிறான், இந்த நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இந்த குர்ஆனை ஞானம் நிறைந்ததாக, இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் ஹுதம் வ ரஹ்மா, நேர்வழி காட்டதாக உடையதாக அல்லாஹ் இந்த குர்ஆனை ஆக்கியுள்ளதாக அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அந்த நல்லடியாருடைய தன்மையில் என்ன? அல்லதீன யுகீமுன ஸலாத்த வ யுது ஸகாத்த வ ஹும் பில் ஆখিরাতি யூகினூன். அவர்கள் தொழுகை கடைபிடித்து தொழுவார்கள், மேலும் ஜகாத்தை கொடுத்து வருவார்கள், மேலும் அவர்கள் இறுதி நாளை நம்புவார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அருமையானவர்களே, படித்ததே ஒரு 4 வசனங்கள் தான். அல்லாஹ் அதில் எல்லாத்தையும் கூறிட்டான். ஒரு நலவு என்றால் என்ன, இந்த குர்ஆன் யாருக்கு பயனளிக்கும் என்பதையும் அல்லாஹ் கூறிவிட்டான். குர்ஆனை எடுத்து படித்து விட்டால் மட்டும் என்ன அருமையானவர்களே பயனளிக்காது. குர்ஆனை படிப்பது தொடுவதே இன்று அபூர்வமாக ஆகிவிட்ட ஒரு காலத்திலே படித்தாலும் பயனளிக்காது. அல்லாஹ் கூறுகிறான், இந்த தன்மைகளோடு இருக்கிறவங்க தான் பயனளிக்கும். என்னென்ன தன்மைகள்? அவர் நன்மை நாடக்கூடியவராக இருக்க வேண்டும், அவர் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும், அவர் ஜகாத்து கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த தன்மைகள் எல்லாம் நேமமாக உடையவராக இருந்தால், மேலும் இறுதியாக அல்லாஹ் கூறுகிறான், மறுமையை நம்புவார். மறுமை நம்புவார். எவ்வளவு பெரிய விஷயம்! மறுமை நம்பக்கூடியவர் இந்த உலகத்தில் அல்லாஹ்வே தீர்ப்பாளியாக ஆக்கிவிட்டார் என்பதாக அர்த்தம்.
மறுமையில் தீர்ப்பாளன் அல்லாவிற்கு முன்பாக நிறுத்தப்படுவோம். இந்த உலகத்தில் எது வேணுமோ நம்ம யாருக்குன்னு விட்டு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சிருவான், பார்த்துக்கலாம். மறுமையில் அல்லாஹ் தீர்ப்பு செஞ்சிருவான். அடுத்தவங்க விஷயத்தில் கவனமாக இருப்போம். ரெண்டு பக்கம் அவருக்கு என்ன ஆதரவும் இருக்குது, எச்சரிக்கையும் இருக்கு. அருமையானவர், இந்த தன்மையோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். என்னது? குர்ஆன் பயனளிக்கக்கூடியது. கூறினான் அல்லாஹ், உலாய்க அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன். நபியே, இவர்கள்தான் தங்கள் இறைவனுடைய நேரான வழியின் மீது இருக்கின்றார்கள், இவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறி காட்டுகிறான். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை அடைய வேண்டும், இந்த வார்த்தையை நம் மீது பலிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய எத்தனை சோதனைகள், ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் கட்டங்களை தாண்டுகிறான். ஒன்றா இரண்டா, எத்தனை அவனுக்கு நெருங்குகிறது. அவனுடைய சிறுபிராயத்திலிருந்து முதுமையாகும் வரை ஒவ்வொரு கட்டத்தில் இது முடிஞ்சிட்டா அடுத்து நல்லா இருக்கலாம் அப்படின்லாம் கிடையாது. அதில் ஒரு சோதனை, அடுத்து ஒரு சோதனை, அடுத்து ஒரு சோதனை. இதெல்லாம் எதற்கு? வெறும் இந்த சோதனையில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, மறுமையிலே அல்லாஹ் அந்த அடியானை பார்த்து இவரெல்லாம் நேர்வழி பெற்றவர்கள், இவரெல்லாம் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு பட்டியலிடுகின்றானே, இந்த பட்டியலில் நாம் வந்துவிட வேண்டும். அல்லாஹ் அந்த நல்ல பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. அருமையானவர், மேலும் அல்லாஹ் கூறுகிறான், வமினன் நாசி மை யஷ்தரு லஹும் ஹதீஸ லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்ம். அல்லாஹ் அடுத்து தீவர்களுடைய அந்த பட்டியலையும், ஏன் அந்த தீய பட்டியல் அவர் சேர்ந்தார்கள் என்ற அந்த குணத்தையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். குணத்தை பதிவு செய்கிறான்னு சொன்னால் அதை விட்டு அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும், அதை விட்டு நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கூறுகிறான், இவர்களை தவிர, இந்த நபர்களை தவிர மனிதரில் பலர் இருக்கின்றார்கள், அவர்கள் பொய்யான கட்டுக்கதைகள் முதலிய வீணான விஷயங்களை விலக்கி வாங்கி அவற்றை மக்களுக்கு ஓதி காண்பித்து அல்லாஹுடைய மார்க்கத்திலிருந்து ஞானமின்றி மக்களை வழிகெடுத்து அதை பரிகாசமும் எடுத்துக்கொள்கின்றார்கள். இவர்களுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். கட்டுக்கதைகளுக்கு பின்பாக மார்க்கத்தையும் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். கட்டுக்கதைகளுக்கு பின்பாக இன்னைக்கு அப்படிதான் இந்த இந்தியாவில் இருக்கு. ஒரு கட்டுக்கதைக்கு பின்பாக ஒரு சமயம் கட்டி அமைக்கப்படுகிறது. கட்டுக்கதைகளுக்கு பின்பாக இப்போ எடுத்து படித்து பாருங்கள், புராணங்கள் என்னென்ன கதைகள், எவ்வளவோ ஆபாசங்கள், முடியாது, உங்களால் படித்து பார்க்க முடியாது. கையில் வச்சிருக்க குர்ஆன் எவ்வளோ உயர்ந்தது என்பதை, ஏனைய மக்களோட கையில் இருப்பது என்ன என்பதை சற்று ஒப்பிட்டு பார்த்தால்தான் தெரியும் என் கையில் இருப்பது மாணிக்கமா கல்லா என்பது. அருமையான அல்லாஹ் குறிப்பிட்டான். கட்டுக்கதைகள் என்ன செய்கிறார், அவர்கள் பின்பற்று கொண்டிருக்கிறார் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். இவர்கள் எவரும் நம் வசனையில் ஓதி காண்பிக்கப்பட்டால் அந்த கட்டுக்கதைகளை பின்பற்றக்கூடியவர்கள் அவன் கேட்காதவனை போலும் தன் இரு காதிலும் செவிடு உள்ளவனை போலும் கர்வம் கொண்டு வேலை விடுவான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே நபியே, அவனுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு என்ற நற்செய்தியை நீங்கள் கூறிவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். அப்போ ஒரு குர்ஆனை ஓதும் போது, அருமையானவர்கள், குர்ஆனுடைய விளக்கங்களை கூறும் பொழுது செவிதாழ்த்தி உள்ளம் தாழ்த்தி பணிவாக இறைவனின் வார்த்தை என்பதாக கேட்பது நமக்கு என்னது, நேர்வழி தரும். இன்னைக்கு நம்ம அந்த குர்ஆன் ஹதீஸின் பக்கமே நெருங்கலன்னு சொன்னா எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். யாருக்கு ஆபத்து? நமக்கு தான் ஆபத்து, தனிப்பட்ட முறையில் ஆபத்து. வேறு யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லடியார்கள் ஒவ்வொருத்தரும் கேட்குறவங்க அமல் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை கேட்டும் கேளாமல் பார்த்தும் பார்க்காமல் தீனை விட்டு விலகி செல்வது மிகப்பெரிய ஆபத்தை தரும். எப்படி ஆபத்தை தரும்? உலகத்திலையும் பிரச்சனை வந்துடும், மறுமையிலையும் பிரச்சனையில் மாட்டிக்குவார். அல்லாஹ் கூறுகிறான், இப்படியாக கட்டுக்கதைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, அல்லாஹ் பேசக்கூடியது காஃபிர்களை பற்றி. எதனால? குர்ஆனை விட்டு தூரமாக போயிட்டதுனால அவங்க இந்த பாதிப்பு அடைகிறாங்க என்பதாக. ஆனால் நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம், ஆனால் குர்ஆனை விட்டு தூரமாக இருக்கும். அப்போ பாதிப்பு விட்டுருமா? விடாது அருமையானவர்களே. எனவே அஞ்சிக் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஆயினும் இவர்கள் எவர்கள் நம் வசனங்களை செவிசாய்த்து நம்பிக்கை கொண்டு நற்செயலை செய்கிறார்களோ அவர்களுக்கு மிக்க இன்பம் தரும் சோலைகளை அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல்லாஹுடைய இந்த வாக்குறுதி உண்மையானதே, அவன் அனைவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் தன்னை பற்றி பேசுகிறான். ஏன் நீ இந்த கட்டுக்கதையெல்லாம் விட்டு ஒளிஞ்சிட்டு, கட்டுக்கதைக்கு பின்னாடி போறதெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ்வின் பக்கம் மட்டும் ஏன் வான் உங்களை அழைக்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய ஆற்றலை நீங்கள் மறுக்க முடியாது, அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் மறுக்க முடியாது. எப்படி? அல்லாஹ் கூறுகிறான், அவனே வானங்களை தூணின்றி படைத்தான். வானங்களை படைத்தான் என்று கொள்ளவில்லை, தூணின்றி படைத்தான். மனிதனால் சிந்தித்து பார்க்க முடியுமா? ஒரு கட்டடத்தை ஒரு தூண் இல்லாமல் அவனால் சிந்திச்சு பார்க்க முடியுமா? எத்தனை கோடி வேணுமாலும் போட்டு கட்டட்டும்,
பில்லர் இல்லாமல் நான் கட்டிடுவேங்க, சொல்ல முடியுமா? அப்போ முடியாத மனிதனே, முடியாத மனிதன். மனிதன் என்று சொன்னால் அவர் இஸ்லாமியர், இஸ்லாமிய அல்லாதவர் எல்லாத்தையும் குறிக்கும். அதெல்லாம் கேட்குறான். அப்படி முடியாத மனிதனே, இந்த வானத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அல்லாஹ்வின் பக்கம் நீ வர வேண்டிய தேவை உனக்கு எவ்வளோ இருக்கு? வானங்களை தூணின்றிய படைத்திருக்கின்றான், அதை நீங்களும் பார்க்கின்றீர்கள். பூமி உங்களை கவிழ்ந்து விடாதிருப்படியாக வலுவான மலைகளை அதில் நிறுத்தி வைத்து விதவிதமான உயிரினங்களையும் அதிலே நாம் பரப்பி வைத்திருக்கிறோம். மனிதர்களாகிய அல்லாஹுவே, மனிதர்களே அல்லாஹுவாகிய நாமே மேகத்திலிருந்து மலையை இறக்குகின்றோம். அதிலிருந்து நேர்த்தியான வகை வகையான புற்பூண்டுகளையும் ஜோடி ஜோடியாக என்ன செஞ்சிருக்கோம்? தாவரங்களையும் உங்களுக்கு முளைப்பித்து கொடுத்திருக்கிறோம். இது அல்லாஹ் செய்தது. எனவே இப்பேற்பட்ட இந்த ரப்பின் பக்கமாக நீங்கள் வர வேண்டும் என்பதாக அல்லாஹ் இதன் மூலம் கூறுகின்றான். எத்தனை அருளை அல்லாஹ் கூறிவிட்டான் பாருங்க. அருமையானவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. குர்ஆன் என்பது கேட்பது, நம்மள்ட்ட அல்லாஹ்வுடைய அச்சம் வரணும். இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த குர்ஆனை என் வீட்டில் போய் அந்த ஜோதி எத்தி வைக்க. இப்போ நான் கேட்டேன்னா எங்கள் வீட்டில் போய் எங்கள் வீட்டில் எத்தி வச்சுட்டேன்னா பக்கத்து வீட்டில் எத்தி வைக்கும், என்னுடைய நண்பர்கள்ட்ட எத்தி வைக்கும். அடுத்து என்ன? இது தெரியாத ஒவ்வொரு நபர்கிட்ட எத்தி வைக்கும். இது நம்ம மீது கடமை, இது நம்ம மீது கடமை. அப்போ என்னது? வேதத்தை உடையவர்களாகி நாம் வழிகேட்டில் உள்ள இடத்துல இதை போய் பேசணும். அதுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கு இங்கே கிடையாது. ஆனால் அப்படி பேசப்படாதனால அவனுங்க நம்மளை பற்றி கட்ட வெளுத்துக்கிட்டே இருக்காங்க. எத்தனையோ அவதூறுகள், என்னென்னமோ விஷயங்கள், அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவிக்க முடியாமல் இருக்கு. எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் யார் கேட்டு விட்டால் கூறுங்கள், வானின்றி தூணை படைத்தவன், தூணின்றி வானத்தை படைத்தவன், மேகத்திலிருந்து நீரை இறக்குபவன் அவனே. அந்த நீரின் மூலியமாக இந்த பூமியை பிளந்து கொண்டு என்ன செய்கிறது? ஒவ்வொரு முளையும் செடியும் கானங்களாக அது அப்படியே மேலே வருது. இது அல்லாஹ்வின் ஆற்றல் என்பதாக கூற வேண்டும். மேலும் இறைவன் கூறுகிறான், ஹாதா ஹலுக்குல்லாஹ், கூறிட்டு அல்லாஹ் கூறுகிறான், இதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பு, படைப்பின் அத்தாட்சி, அல்லாஹ்வுடைய சக்தி. அருமையானவர்களே, நாம் தொழுகின்றோம், சுஜூது செய்கின்றோம். அல்லாஹ்வுடைய இப்பேற்பட்ட ரப்பினுடைய கம்பீரத்தை நினைத்து சுஜூது செய்வோம் என்று சொன்னால் தொழுகையில் ஒருவித இன்பம் ஏற்பட்டுவிடும். தொழுகை விடுவதற்கு உள்ளம் இடம் தராது. இறைவனுடைய இந்த மகத்துவம் உள்ளத்திலே பதியும் என்று சொன்னால் நிச்சயமாக தொழுகை விடுவதற்கு உள்ளம் இடம் தராது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத் வணக்கத்திலும் ஒரு இன்பம், சுவையை நாம் உணர்ந்து விடுவோம். அதனால தான் இறை காதலர்கள் என்று சிலருக்கு பெயரிடப்படுகிறது. ஏன்? அல்லாஹ் அல்லாஹ் கடவுள், அதனால அல்லாஹ் அல்லான்னு கிடையாது. தஸ்பியை பிடிச்சிக்கிட்டு ஆட்சியை மாற்றிடுவாரா? அவர் என்ன பண்ண முடியும்? சிலருடைய சிந்தனைகள். ஏன்? அவர் அறிவியலையே பார்த்தவர், கண்ணுக்கு முன்னாடி நடந்தாதான் ஏற்றுக்குவார். ஆனால் இப்படி ரப்பை நேசிக்கக்கூடிய காதலருடைய ஒரு துவா போதும், ரப்பு அவருடைய ஆசையை அப்படியே நிறைவேற்றி விடுவான். ரப்ப என்ன செய்வான்? அவருடைய ஆசை நிறைவேற்றணும். அப்படிதான் சஹாபாக்கள் இந்த உலகே வென்றெடுத்தார்கள். சஹாபாக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு சகோதரர்களே? சஹாபாக்கள்கிட்ட என்ன இருந்துச்சு? நீங்கள் 1500 வருடங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பின் சென்று நீங்கள் வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால், ரோம் 1000 வருடமாக வளர்ச்சி அடைந்த ஒரு நகரம், பாரசீகம் 1000 வருடங்களாக வளர்ச்சி அடைந்த நகரம். அதே அப்படி அரபு கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் ஆடு, மாடு, ஒட்டகம், மாடு கூட கிடையாது, ஆடு, ஒட்டகம், இதை தவிர இவள்கிட்ட வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இவள்கிட்ட தீன் வந்துச்சு. அல்லாஹ்வை இப்படி விளங்குற விதத்தில் விளங்குனாங்க. செல்ற எல்லா இடத்திலும் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஏன்னா அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டினாங்க, அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டினாங்க. தன்னுடைய உயிரை துச்சமாக நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செல்ல வேண்டும் என்பதால் இன்னைக்கு ஈரானிய மக்கள்கிட்ட அந்த விஷயத்தை பார்க்குறோம். அருமையானவர்களே, மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஆகவே நபியே நீர் அவர்களை நோக்கி கூறுவீராக. மேலே சொன்ன இந்த லிஸ்ட் எல்லாம் அல்லாஹ் அவனுடைய அனைத்தும் அல்லாஹ் படைத்தவையாகவும் அவனென்று நீங்கள் தெய்வங்கள் என்றும் கூறும் அவைகள் அவங்க எதெல்லாம் ஆக்கியிருக்காங்க இன்னைக்கு உங்களுக்கே தெரியும். இவங்க என்னெல்லாம் இன்னைக்கு ஒரு பட்டியலிட்டு சொல்றாங்க என்பதாக. அதான் அல்லாஹ் கேட்கிறான், அவர்கள் தெய்வங்கள் என்று கூறி அழைக்கக்கூடிய அவை எதை படைத்தது என்பதை நீங்கள் எனக்கு காண்பியுங்கள். அவ்வாறு ஒன்றும் இல்லை. அல்லாஹ்வை அன்றி மற்றவர்களை வணங்கும் இந்த அநியாயக்காரர்கள் பகிரங்கமான வழிகாட்டில் இருக்கிறார்கள் என்பதாக நபியை நீங்கள் சொல்லிருங்க என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் யாருன்னு கேட்குறீங்க? அல்லாஹ் படைச்ச லிஸ்ட்டை சொல்லிட்டான். அப்போ நீங்கள் எதை, உங்களுடைய தெய்வங்கள் எதை படைத்தது பட்டியலிட்டு காட்டுங்கள். பட்டியல் போட முடியுமா? அருமையான ஒரு காமெடி என்ன தெரியுமா? இவர்கள் தீவிரமாக தன்னை காக்கும் என்பதாக நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தினம்
அதோடைய சுய ரூபத்தில் வெளியே வந்துருச்சுன்னு சொன்னான், அன்னையோட மூர்ச்சி ஆயிடுவான், மௌத்தாயிடுவான். இதுதான் உண்மை. அதனுடைய கொடூரம், அதனுடைய தன்மை என்பது அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கும். அருமையானவர்களே, தீன் என்ற இஸ்லாத்தின் வெளிச்சம் எவ்வளவு பாக்கியமானது தெரியுங்களா? இதையெல்லாம் சற்று சிந்திப்பதற்கு நேரம் இல்லாமல் நாம் நம்முடைய காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு இதை சற்று சிந்தித்து பார்த்து என்று சொன்னால், இறைவன் ஒருவன் என்ற இந்த கோட்பாட்டில் அல்லாஹ் நம்ம வைத்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். செல்வம் கொடுப்பதற்கு ஒரு கடவுள், என் உடலை பாதுகாப்பதற்கு ஒரு கடவுள், ஏதாச்சும் கெட்டது நடந்தால் சனி பகவான் வந்துட்டு அதுக்கு ஒரு கடவுள். எப்படி நடக்கும்? ஒரு நாட்டுக்கே 2 பிரதமர் வச்சா தாங்குமா? ஒரு ஸ்டேட்டுக்கு 2 சிஎம் விளங்கிடுமா? இவர் ஒரு கொள்கையில் போவார், அவர் கொள்கையில் போவார், இதே தாங்காது. அப்போ வானத்தில் இத்தனை கடவுள்கள் சேர்ந்து இயக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன நடக்கும்? அழிந்து விடும். அருமையான அதான் கேட்குறான். அப்போ அல்லாஹ் படைச்ச லிஸ்ட் இது. இவர் கூறுகிற அந்த தெய்வங்கள் எதை படைத்தது? எடுத்து காட்ட சொல்லுங்கள், காண்பிக்க சொல்லுங்கள் என்பதை அல்லாஹ் கேட்கின்றான். கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், நபியே மேலும் அடியார்களுக்கு நல்ல உபதேசம் செய்யுங்கள். என்ன நல்ல உபதேசம்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவூட்டுங்கள். சில உபதேசம், இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் கூறுகிறான், லுக்மானுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? அல்லாஹ் கூறுகிறான், ஞானத்தை கொடுத்தோம். என்ன அருமையானவர்களே, ஞானத்தை கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தையை பாருங்க. செல்வங்கிறதுலாம் கடைசி, அது அல்லாஹ்வுடைய பார்வையில் அது வரவும் இல்லை, நபிமாருடைய பார்வையில் வரவும் இல்லை. ஞானம்தான் இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சொத்து. ஞானம், கல்வியின் தேடல். அல்லாஹ் கூறுகிறார், லுக்மானுக்கு நாம் ஞானத்தை கொடுத்தோம். ஞானம் எவ்வளவு அற்புதமானது அருமையானவர்களே. நீ ஏழை விட்டு பிள்ளை என்ன செஞ்சிடலாம்? படிக்க வச்சிடலாம். செல்வம் கிடைக்கல, இந்த உலகம் கிடைக்குது, அரசாட்சி கிடைக்கிறதெல்லாம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அரசாட்சியை கொடுக்கல, செல்வத்தை கொடுக்கல, லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம். ஞானத்தை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்த சொல்றான்? நமக்கும் படிப்பினை அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும்படி அல்லாஹ் கூறினான். இந்த குர்ஆன் என்பது ஞானம் அருமையானவர்களே. இந்த குர்ஆன் என்பது முழுக்க ஞானம் இருந்தது. ஆனால் தான் பார்த்தா அலிஃப் லாம் மீம் ஆரம்பிச்சோன்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த ஞானம் இருந்த குர்ஆனின் சில வசங்களை உங்கள்கிட்ட ஓதிப்பா காண்பிக்கிறேன் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். இந்த ஞானம் இருந்த குர்ஆனை கொண்டு நம்ம ஞானம் பெற்றுக்கலாங்களா சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், என்ன செய்ய? ஞானம் கொடுக்கப்பட்டவர்களை நன்றி செலுத்துங்கள். ஆமாம் யா அல்லாஹ், ஞானம் கொடுத்தா, இல்லை என்றால் என் நிலை என்ன? நான் எங்க போய் எங்க கடந்து எதை பிடிச்சி வணங்கிட்டு கிடப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ ஞானத்தை கொடுத்தாய் ரப்பே. நம்பி நன்றி செலுத்துறாங்களா? இப்படி உள்ளுணர்வு பீரிட்டு வர வேண்டும் இறைவனின் பக்கமா. அல்லாஹ் சொல்றான், ஞானம் கொடுத்தோம், அவர் நன்றி செலுத்தினார். நன்றி எப்பேற்பட்டது அல்லாஹ் பட்டியலிடுகின்றான். நன்றி எவ்வளவு முக்கியமானது. ஏனென்றால் எவர் நன்றி செலுத்துகிறாரோ, இப்படி அல்லாஹ் கொடுத்த ஞானத்துக்காக அல்லாஹ் உனக்கு நன்றி அல்லாஹ், என்னை தேர்ந்தெடுத்துக்கூடிய இந்த நல்லடியார்கள் பட்டியல்ல உனக்கு நன்றி அல்லான்னு யார் கூறுகிறாரோ அவர் தன் நன்மைக்காகவே நன்றி செய்து கொண்டார். இவர் நன்றின்னு சொன்னதுனால அல்லாஹ்வுக்கு என்ன செய்வதில்லை, இன்னொரு தரஜா உயர்றது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், எவன் நிராகரிக்கின்றான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல், என்னை அல்லாஹ் படைக்கவில்லை, என்னை அல்லாஹ் உருவாக்கவில்லை, எனக்கு இந்த மலை என்பது அல்லாஹ் தரவில்லை, இந்த வானம் இறைவனின் கட்டளையால் நிற்கவில்லை, எல்லாம் ஏன் சக்தியால் நடக்குது, அல்லது இவன் வேறு ஏதாவது கணக்கு வச்சிருக்கான்னு சொன்னா இதில் நன்றி கெட்டத்தனம். அல்லாஹ் கூறுகிறான், எவன் அப்படி நன்றி கெட்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளையும் நன்றியையும் நிராகரித்து விட்டானோ அவன் தனக்குத்தானே தீங்கை தேடிக்கொண்டான் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமானவர்களே, ஒரு நன்றியை அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். நன்றி எப்படி பண்றது? நம்ம உட்காந்து ஒருத்தர் நன்றி சொல்லிட்டு அல்லாஹ் போதுமா? சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ளதுக்கு 40 வயசு 50 வயசு நன்றி சொல்லியாச்சு. இனி ஒவ்வொரு மூச்சு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கானே, இனி வீட்டுக்கு போற வரைக்கும் மூச்சு கொடுவோமே, வீட்டுக்கு போன நல்லா தண்ணி கொடுப்பானே, சோறு போடுவானே, நன்றி ஏது? அப்ப நன்றி எது அருமையானவர்களே? எந்த நேரம் அல்லாஹ் மறக்காம இருக்கிறதா நன்றி. அல்லாஹ்வுக்காக இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சாதிப்பேன்னு தன்னை ஈடுபடுத்துறான்ல, அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றான். நன்றி செலுத்துகின்றான். தெரியாத மக்களுக்கு போய் தீனா பேசுறான் பார்த்தீங்களா, நன்றி செலுத்துகின்றான். அருமையானவர்கள், இப்படிதான் நன்றியை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்? அற்பமான வாழ்க்கை, நிச்சயம் மௌத் உண்டு. எப்படியோ ஒரு மௌத், வீட்லையோ ஆக்சிடென்ட்லையோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ கொண்டு போய் போட்டு இப்படிதான் மௌத்தாகும். ஏன் அல்லாஹ்வோட பாதையில போட்டுமே. அருமையானவர்களே, ஒரு விஷயத்தை நம்ம மீண்டும் மீண்டும் சிந்திச்சு பார்க்கும்போது ஒன்று புரியுது. ஏன் இந்த உலகத்துல இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு இவ்வளவு இழிநிலை? சகோதரனை அடிக்க தயாராகிட்டு இருக்கான். யாரு? சவுதி,
ஈரான் அடிக்க தயாரிருக்கான். UAE ஈரான் அடிக்க தயாராகிட்டு இருக்கான். அவரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டார், இவரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டார். ஏன் ஏன் இந்த இழிநிலை? ஏன்னா இவனுக்கு என்ன இல்லை, ஒரு வீரம் இல்லை. அடுத்து அமெரிக்கா வைத்து பேசவோ இல்லை அதான் சொல்லவோ வீரம் இல்லை. ஏன்? இவன்கிட்ட ஆயுதமும் இல்லை, இவன்கிட்ட கண்டுபிடிப்பும் இல்லை. இந்த நாளில் பார்க்குறோம் ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எவ்வளோ முக்கியம் என்பதை. மந்தி பிரியாணி தின்னே வாழ்க்கையை கழித்து விட்டார்கள் அரபுகள். நீங்கள் அவன் கொடுக்கறத வச்சு தான் அடுத்து என்ன வாழ்க்கையை ஓட்டணும் அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் ஆளாயிட்டான். அப்போ ஒரு துணிச்சல் இல்லை, கோழைத்தனமாக இருக்கான். அல்லாஹ்விற்காக என்ன செய்தார்கள் இவர்கள்? அப்போ ஒரு தைரியம் வரல. அல்லாஹ்வுக்காக ஒன்று செய்யணும்னு சொல்லும் போது அல்லாஹ் துணிச்சலை கொடுப்பான், அல்லாஹ் மலக்குமார்களை கொண்டு உதவி செய்வான், அல்லாஹ்வே உதவி செய்வான், அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்வான். இல்லை என்று சொன்னால் இப்படிதான் கோழையாய் கிடப்பான். அல்லாஹ் அந்த கோழைத்தனத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானார். அருமையானவர்களே, அல்லாஹ் கூறுகிறான், அப்ப நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அடியார்களே, உங்களுக்கு ஞானம் என்ற குர்ஆன் கொடுத்து விட்டு அந்த குர்ஆனின் மூலமாக நீ ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்ய? ஞானத்தை பெற்ற பிறகு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒருவேளை நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நீங்களே தீங்கை தேடிக்கொண்டிருங்கள். அதனால் நன்றி செலுத்தலையா, அல்லாஹ்விற்காக நீங்க எந்த வேலையும் செய்ய மாட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை. அல்லாஹ் சொல்றான், அதனால் அல்லாஹ்விற்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அல்லாஹ்வுக்கு கொஞ்சம் குறைஞ்சிட போறது கிடையாது, கொஞ்சம் கூட குறைஞ்சு போக கூடாது. நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றவனும் புகழுக்குரியவனும் என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கின்றான். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட பாருங்க சூரா லுக்மான் 34 ஆயத்துக்களை கொண்டது. இப்போ நம்ம படித்தது வெறும் 13 ஆயத்துகளுடைய அந்த விரிவாக்கத்தை தான் பார்த்தோம். அப்போ மீதி உள்ள எவ்வளோ ஞானங்கள் இருக்குது. எனவே அருமையானவர்களே, ஞானம் நிறைந்த குர்ஆன் காலம் வேகமாக செல்லக்கூடியது. எனவே இந்த குர்ஆனை படித்து நெருங்கி இறைவனுக்காக ஏதேனும் ஒரு விஷயத்தை இந்த பூமியில் செஞ்சுட்டு தான் போகணும். செய்கிறாங்களா? ஏதோ முஸ்லீம், நானும் ஒரு முஸ்லீம் என்பதாக வாழ வேண்டாம். ஏதோ ஒன்று செய்யணும். ஏதோ ஒரு அல்லாஹ்விற்காக ஏதோ ஒன்று, ரப்புக்கு மண் தானே ஆகணும். அப்படி நிற்கிறப்ப அல்லாஹ் நம்மளை பார்த்தனே சந்தோஷப்போனா, வந்துட்டான் என் அடியான் வந்துட்டான் பாருங்க, மலகு மலை சொன்னி உண்மையான அடியான், ஏன் அடியான். இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? இதை விட என்ன வேணும்? இல்லை, எங்கள் ஊரில் நான் ஒரு 5 கோடி வீடு கட்டினேன், ஊரே வியந்து பார்த்துச்சு, அதுவும் அழிஞ்சிருச்சு, அந்த பூமி அழிஞ்சிருச்சு. அல்லாட்ட நிற்கும் போது அல்லாஹ் உன்னை பார்த்து நினைத்தான். அருமையான புரியுதில்லை? எனவே அருமையானவர்களே, குர்ஆன் அற்புதமானது, நமக்கு நேர்வழி காட்டக்கூடியது, நம்மளை அல்லாஹ்விடத்தில் ரொம்ப நெருங்க செய்யக்கூடியது, இந்த சமுதாயத்தை வெற்றி அடைய செய்யக்கூடியது. அதை தூக்கி இந்த சமுதாயம் முதுகுக்கு பின்னாடி போட்டுட்டு ஏதோ அது ஒரு சுமை என்பதாக நினைத்து கொண்டால் நாம் கண்ணியம் பெற போகிறோம், வெற்றியடைய போகிறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அருமையானவர்களே, இறுதியாக இந்த ஒரு ஆயத்தை மட்டும் முடிச்சிடறேன் பாருங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேலும் உபதேசம் செஞ்சாங்க தன்னுடைய பிள்ளை. அதை அல்லாஹ் மீண்டும் நினைவூட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, தனது மகனுக்கு நல்லுபதேசம் செய்ய கருதிய சமயத்தில் அவங்க நோக்கி சொன்னாங்க, என் அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு ஒன்றையுமே இணையாக்காதே, என்றால் இணை வைப்பது நிச்சயமாக மிகப்பெரிய அநியாயம். யாருக்கு அல்லாஹ் இணைக்கிறாங்களோ மிகப்பெரிய அநியாயம். மேல் என்ன செய், தனது தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படி மனிதனுக்கு நான் நல்லுபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் துன்பத்தின் மேல் துன்பத்தை அனுபவித்து கர்ப்பத்தில் அவனை சுமந்து என்ன செஞ்சாங்க? சுமந்துக்கிட்டே அலைஞ்சாங்க. பிறகு 2 ஆண்டுகளுக்கு பின்னரே அவருக்கு பால் மறக்கடித்தார். 2 வருஷம் பால் கொடுத்தாங்க. ஆகவே நீ எனக்கு நன்றி செலுத்து, உன் தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்து, முடிவில் நீ நம்மிடமே கொண்டு வந்து சேர்க்கப்படுவ என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். தாயை பற்றி உயர்வாக பேசக்கூடிய குர்ஆன். தாய், இதை விட உலகத்தில் தாயை பற்றி பேசுங்க. அருமையானவர்களே, இது எப்போ இறங்க தெரியுங்களா? நல்லா இது மனசில் பதிய வச்சுக்கிங்க. இஸ்லாத்துடைய கருத்துக்கள் நமக்கு தெரியாதனால பெண் அடிமைத்தனத்தை பேசுது நினச்சிக்கிறாங்க. ஏங்க புர்கா போட்டுக்கிட்டே போறீங்க? படிக்க வைக்கிறதே இல்லையாம்மா? ஆப்கானிஸ்தான் பற்றி இங்கே கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கெல்லாம் படிக்கவே வைக்க மாட்டாங்களாம். இந்த சில சோசியல் மீடியா சில பேஜெலாம் இருக்குது, அவனுங்களுக்குன்னே வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் போய் பாருங்கள். அவனுடைய கருத்தியல் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் இங்கே நம்ம என்ன தெரியணும், நம்மள்ட்ட என்ன இருந்தது நம்ம எடுத்து பார்க்கல என்பதெல்லாம் விளங்கு. சொல்கிறான், படிக்க வைக்க மாட்டாங்களாங்க, ரொம்ப அடிமைப்படுத்துவாங்களாம். உலகத்தில் அருமையானவர்களே, பெண்ணை மதிக்க ஆரம்பித்தது இஸ்லாம் தான். முதல்ல பெண்ணை பெண்ணாக பார்த்தது, பெண்ணுக்கு கண்ணியம் கொடுத்தது தான். பாருங்க, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்லாம் கூறுகிறது, உன் தாய்க்கு என்ன செய்? அல்லாஹ்வுக்கு நன்றி செய். அல்லாஹ்வுக்கு அடுத்தபடியாக உன் தாய்க்கு நன்றி செய். இதை விட பெண்ணை உயர்த்தக்கூடிய வேறு ஆயத்து வேணுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, உன் தாயின் காலடியில் சொர்க்கம் உள்ளது. எனவே தான் எந்த முஸ்லிம் என்ன செய்யறதில்ல,
அம்மா அத்தாவை கொண்டு போய் அநாத ஆசிரமத்தில் விட்டு போயிடுறதில்ல. போய் சற்று அநாத ஆசிரமம் எத்தனையோ இருக்குது, போய் பாருங்கள் எத்தனை பிள்ளைங்களை விட்டுருக்காங்க. பிள்ளைங்களே இல்லாமல் இருக்கும் போதே அநாத இருப்பாங்க, ரொம்ப கம்மி. இது அவருடைய சர்வேல அவங்களே ஒத்துக்கிறாங்க. இஸ்லாமுடைய பெரும்பாலும் தாய் தந்தை இங்கே வரலையே. இஸ்லாம் அவ்வளவு பெண்ணை உயர்த்தி பேசியிருக்கிறது. யாரா எங்கள்கிட்ட பேச சொல்ல முடியுமா? எனவே அருமையானவர்களே, நம் தாய் தந்தைக்கும் கட்டுப்படுவோம், அல்லாவிற்கும் கட்டுப்படுவோம். இந்த தீனை கொடுத்த அல்லாவிற்கு நன்றி கடன் உடையவர்களாக இந்த தீனிற்காக அல்லாவிற்காக ஏதேனும் ஒரு உழைப்பை இந்த உலகத்தில் செஞ்சு அல்லாஹ்விட்டு சென்றடைக்கூடிய நல்லடியால் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அலுபுரிவானாக. வாஹிருதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதம் சுன்னத்துல்